Please listen, this is Bible. இதுதான் ரொம்ப முக்கியம், இதை கவனியுங்கள். This is a normal Christian life. இது ஒரு சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய தகுதி. Not healing, சுகமல்ல, not prophesying, இல்ல சுகமாக்காம, தீர்க்க தரிசனம் சொல்லாம, not prophesying, தீர்க்க தரிசனம் சொல்லாம, not casting out the devil, பேய்களை துரத்தாமல், not hearing the voice of God, தேவனுடைய சத்தத்தை கேட்காமல், not feeling the presence. தேவ பிரசன்னத்தை உணராமல், It's not a normal Christian life. அப்படி வாழ்வது ஒரு சாதா கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. It's an abnormal Christian life. அது ஏதோ தகுதி இழந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, Subnormal Christian life. தகுதிக்கு கீழே இருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை. But we don't see that. ஆனால் அதை நாம் பார்ப்பதில்லை. We accept it. நாம் இருக்கிறத அப்படியே ஏற்றுக்கொண்டோம். That's not my gift. அது என்னுடைய வரமில்ல பிரதர். Some people, ஆனால் சிலரோ they desired it, அதை ஆசைப்பட்டார்கள், they longed for it, அதை வாஞ்சித்தார்கள், they fasted for it, அதற்காக அவர்கள் உபவாசித்தார்கள், they pursued it, அதை நோக்கி ஓடினார்கள், they were obsessed by it, அதை அப்படியே பற்றி கொண்டார்கள், and they attained it. அதை அவர்கள் பெற்றார்கள். So what we do, ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? we just appreciate them. சரி, அவர்களை பாராட்டுகிறோம். But now the time has changed. ஆனால் காலம் மாறிவிட்டதுங்க. Everybody has a calling. ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, every believer has a calling. எல்லா கையை வச்சு சொல்லுங்க, ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. Every believer has a calling. ஒவ்வொரு விசுவாசிக்கும் அழைப்பு இருக்கிறது. There is no believer without a calling from God. தேவனிடத்திலிருந்து அழைப்பு பெறாத விசுவாசி இல்லை. Every member in the body has a call function. கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவத்திற்கும் ஒரு வேலை வைத்திருக்கிறார். Even a nail has a function. இந்த நகத்துக்கு கூட ஒரு வேலை வைத்திருக்கிறார். One hair has a function. ஒவ்வொரு முடிக்கும் ஒரு வேலை வைத்திருக்கிறார். So you have a calling. ஆகவே உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. If you operate in it, நீங்கள் அதிலே செயல்பட்டால், if you start focusing on it, அதிலே உங்கள் கவனத்தை வைத்தால், you will not be a useless believer. நீங்க தகுதி இல்லாத பயன் இல்லாத விசுவாசியாய் இருக்க You will மாட்டீர்கள். be minimum 1000 times more than what you are today. இன்றைக்கு இருக்கிறதை விட 1000 மடங்கு வல்லமையும் சக்தியும் மிக்க விசுவாசியாய் மாறுவீர்கள். Say for a hallelujah சொல்லுங்க. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். The presence of God. தேவனுடைய பிரசன்னம். The presence of God. தேவனுடைய பிரசன்னம். Listen to me. நல்லா கவனிங்க. The presence பிரசன்னம் has power. பிரசன்னத்திலே வல்லமை இருக்கிறது. We are crying for power. நம்ம வல்லமைக்காக கதறுகிறோம். Some people get the power. சிலர் வல்லமையை பெற்றுக்கொள்கிறார்கள். Some people use the power. சிலர் பெற்ற வல்லமையை பயன்படுத்துகிறார்கள். Then they lose the power. பிறகு பயன்படுத்தினதை இழந்து விடுகிறார்கள். Then they misuse the power. பிறகு வல்லமை பெற்று தவறாக அதை பயன்படுத்துகிறார்கள். Then they go and get an accident, finished. பிறகு ஏதாவது ஒரு விபத்திலே மாட்டி முடிந்து விடுகிறார்கள். We have seen the most powerful people. நாங்கள் ரொம்ப வல்லமையான மக்களையும் பார்த்திருக்கிறோம். Most powerfully falling. வல்லமையாக விழுந்தவர்களையும் பார்த்திருக்கிறோம். So what's the reason? அதனுடைய காரணம் என்ன? It has nothing to do with the power. வல்லமைக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. Power they receive it. அவர்கள் வல்லமையை பெற்றுக்கொண்டார்கள். Some people, ஆனால் சிலரோ, I have seen many people, அநேக மக்களை some பார்த்திருக்கிறேன். people have wonderful Bible knowledge, அருமையான வேத அறிவு சிலருக்கு இருக்கிறது. but that Bible knowledge doesn't help them. ஆனால் அவர்களுக்கு இருக்கிற வேத அறிவு அவர்களுக்கு ஒரு பயனும் கொடுக்கவில்லை. Some people, they do more they read the Bible, சிலர் அதிகமாக வேதத்தை வாசிக்கிறார்கள். the more they become rigid like Pharisee, ஆனால் எவ்வளவு அதிகம் வேதத்தை வாசிக்கிறார்களோ அவ்வளவு பரிசேயர்களை போல கடுமையாய் மாறி விடுகிறார்கள். and they criticize everybody. எல்லோரையும் குறை சொல்லுகிறார்கள். The Bible has no wrong. ஆனால் வேதத்திலே அதுக்கு இடமில்லை. Bible has power. வேதத்திலே வல்லமை இருக்கிறது. Bible has God's presence. வேதத்திலே தேவ பிரசன்னம் இருக்கிறது. But sometimes it doesn't help. ஆனால் தேவ பிரசன்னம், வேதத்தில் இருக்கிற பிரசன்னம் உங்களுக்கு பயன்படுவதில்லை. So now, even some calling, சில அழைப்புகளிலே கூட people don't use it. அதை அவர்கள் பயன்படுத்துவதில்லை. Now I understand. நான் ஒன்றை புரிந்து கொண்டேன். The most important thing, ரொம்ப முக்கியம். we all know it. நமக்கு எல்லாம் தெரியும். We all know it. நமக்கு எல்லாம் தெரியும். But we need to refresh our mind. ஆனால் நம்முடைய மனதை அதற்கு ரெஃப்ரெஷ் பண்ண வேண்டும், புதுப்பிக்க வேண்டும். We need to renew our mind. நம்முடைய மனதை நாம் புதுப்பிக்க வேண்டும். We have to see in a new light. நம்முடைய புது ஜீவனை பார்க்க வேண்டும். That's the presence of God. அதுதான் தேவ பிரசன்னம். Everybody say it. The presence of God. எல்லாரும் சொல்லுங்க, தேவ பிரசன்னம் is all inclusive. அது எல்லாவற்றையும் உள்ளடக்கியது. The presence of God, தேவனுடைய பிரசன்னம் is the source of every blessing. எல்லா ஆசீர்வாதத்தின் ஊற்று.
Hallelujah. 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 Hallelujah.